நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விட்டுவிடு இந்த பாலகனை. இவன் பிராணனை பறிப்பதால் உனக்கு என்ன பலன்? தாம் இந்த பாலகனுக்கு பதிலாக எனக்கு ஆகாரமாக விருப்பம் தெரிவித்தால் இவன் தப்பிச் செல்ல நான் அனுமதிக்கிறேன். இந்த பிறவிக்கும் பிராணன் அளித்தவர் தாமே மகாதேவா. இது மேற்கொள்ளும் வாழ்க்கை முறையை நிர்ணயிப்பவரும் தாமே ஆவீர். இது பிராணன் பிழைக்க நானே இதற்கு ஆகாரமாக வேண்டும் என்பதை விதி என தமது பரிபாலனம் பரிமளிக்க நான் என் பிராணனை தியாகம் செய்ய முன்வருகிறேன். ஆகட்டும், என்னை நீ ஆகாரமாக ஏற்கலாம். எங்கு சென்றது அம்முதலை? ஏற்ற பணியை இனிதே நிறைவேற்றிய பின்னர் மறைந்து விட்டது. மன்னியுங்கள் அன்னையே, இது தங்களுக்கான ஒரு சோதனையே. தாங்கள் அந்த சோதனையில் பரிபூர்ண வெற்றியடைந்திருக்கிறீர்கள். தங்களது பரோபகார தன்மையினால் உங்களது பிராணனையும் துச்சமாக எண்ணினீர்கள். இந்த தகுதியே மகாதேவரது மனைவிக்கு இருத்தல் அவசியம். எமது நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் என்றும் தமக்கு துணை நிற்கும் அன்னையே. தாம் அனைவரும் அளிக்கும் ஆதரவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டவள் நான். எனது பூர்வ பிறவியிலிருந்தே தாம் அனைவரும் எனது நலன் விரும்பிகளாவீர். தாம் போன்ற உத்தம ஆசான்களின் இவ்வித சோதனைகளை கடந்து வந்ததை எண்ணி நான் இன்று பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆசான் ஈசன். நாங்கள் அனைவரும் அவரால் இடப்பட்ட மார்க்கத்தின் வழி நடந்து சோதனைக்குட்பட்டவர்கள். சோதிப்பதும் ஒரு வகையில் சோதனையே. சப்த ரிஷிகளான நாங்கள் எங்கள் தவ வலிமையையும் அதனால் அடைந்த பலன்களையும் ஆதாரமாக கொண்டு தாம் தங்களது முயற்சியில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். விரைவில் நாங்கள் அனைவரும் ஈசனுக்கு தம்மை மணமுடிக்க சம்மதம் நாடி தம் தாய் தந்தையரை சந்திக்க வருகிறோம். தேவகுரு பிரகஸ்பதியின் அறிவாற்றலே தேவர்களின் ஆற்றல்களுக்கு அஸ்திவாரம். அதுவே அவர்களது சக்தி வாய்ந்த ஆயுதம். இனி அவர் விலகியதால் தேவர்களை தாக்குவதற்கு உகந்ததோர் சந்தர்ப்பம் நமக்கு அமைந்துள்ளது. இம்முறை நாம் வெற்றி பெறுவது உறுதி. குருதேவா, யுத்த ஏற்பாடுகள் துவங்கட்டும். விதுர்மானி, விருத்தாசுரன் எங்கே? வருவதில் தாமதம் ஏன்? தமது ஆணை அவரை எட்டியானது தந்தையே. இது அவர் வரும் நேரமே. மகாதேவா, தமது முகமே அகத்தை விளக்குகிறது. சோதிக்கும் சோதனையில் தாம் வென்றதை அறிகிறேன். எமது அகமகிழ்விற்கு காரணம்
எங்கள் சோதனையில் அன்னை பார்வதி தேவி அடைந்திருக்கும் வெற்றியே ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் கருணைக்கும் பெருந்தன்மைக்குமான ஸ்தானம் எத்துணை மகத்துவம் பொருந்தியது என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். தமது வார்த்தைகளில் பார்வதிக்கான அன்பே மிகுந்திருக்கிறது ரிஷிகளே. சில சந்தர்ப்பங்களில் அந்த அன்பே அகத்திற்கு அகடியாக செயல்படும். பிரபு, அன்னை பார்வதி தேவிக்கு மக்கள் நலனே தமது நலத்தினை காட்டிலும் உயர்ந்ததாக உள்ளது. பார்வதியின் பரோபகாரத்தில் ஐயமேதும் இல்லை. எனினும் அவள் அடைய வேண்டிய ஞானத்தின் கட்டங்கள் இன்னும் அநேகம். அத்தகைய ஞான நிலைகளை அவள் எட்ட சோதனைகளே மார்க்கம். இனி ஈசனே அவளை சோதிப்பார். குரூபம் மற்றும் அழகிய ஸ்வரூபம் இரண்டின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறேன். தோற்றத்தில் மிளிரும் அழகின் அகத்தினில் குரூபமும் ஒளிந்திருக்கலாம் என்பதை அவள் உணர்தல் அவசியம். ஏனெனில் இயற்கை அதில் பாரபட்சங்கள் காண்பதில்லை. இந்த சோதனையில் தமது துணை எனக்கு உண்டல்லவா? இம்மலர்கள் மகாதேவர் மனதிற்கு உகந்தவையாயிற்றே. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. இந்த சிவலிங்கத்தை கொணர்ந்ததற்கு நன்றி தேவி. இனி நாம் இதனை பூஜிக்க துவங்கலாம். நிறுத்துங்கள். இது என்ன விபரீதம்? பரிசுத்தமான சிவலிங்கத்தை அசுத்த வஸ்துக்களால் அர்ச்சிப்பது ஏன்? இது எவ்வாறு அசுத்தமாக இயலும் தேவி? சிருஷ்டியில் அனைத்தும் சிவனால் படைக்கப்பட்டவையே. உங்கள் செயல்பாடு பூஜை நெறிமுறைகளுக்கு விரோதமானது. மகாதேவருக்கு மாமிசமும் உதிரமும் அல்ல, வில்வ இலையும் மலர்களுமே பூஜிக்க தகுந்தவையாகும். மந்திரங்களை உச்சரித்தும் அவரை வழிபடலாம். போதும் தேவி, என் பூஜையை இடைமறித்து என்னை அவமதிக்க வேண்டாம். நான் மந்திரங்களை உச்சரிப்பதில்லை. இதுவே எனது பூஜை நெறி. ஆகட்டும். எனினும் தங்களது பூஜையை தங்கள் சிவலிங்கத்தில் நிகழ்த்தவும்.
சிவலிங்கம் யமதாயினும் தமதாயினும் அதில் பேதங்கள் இல்லை. இனி தம் தலையீட்டை சகிக்க இயலாது. பூஜையை இடைமறிக்க வேண்டாம். மகாதேவர், நீ அவருக்கு அளிக்கும் இந்த பரிசுத்தமற்ற வஸ்துக்களை நிச்சயம் ஏற்க மாட்டார். ஏற்பதை காண்கிறாயா? கேட்டாயா சிவனே? நான் அளிக்கும் பிரசாதத்தை நீ ஏற்க மறுப்பாய் என இந்த பெண் கூறுகிறாள். உனக்காக மென்மையான மாமிசத்தை படைக்கிறேன். இதனை நீ ஏற்பாயாக. ஏற்று என்னை மகிழ்விப்பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமது சஞ்சலத்திற்கான காரணத்தை நன்கறிவேன் தேவேந்திரரே. எனினும் ஆசானை அவமதிப்பதால் விவேகம் வியர்த்தமாகிறது. தாம் அவரை அவமதித்திருக்கலாகாது. நீ கூறுவது சத்தியமெனினும் எமது ஆசானம், அவரது ஸ்தானம், அவர் தேவகுருவாக யாமே காரணம் என்னும் நினைவு மறந்துள்ளார். அது தவறு. அளித்த பதவியை புறக்கணித்து என்னை அவமதித்திருக்கிறார் அவர். சினவயப்பட்டதால் தம் முடிவுகள் ஸ்திரத்தன்மையை இழந்தன. எனினும் மறக்க வேண்டாம் தேவேந்திரரே, ஸ்வர்கலோகத்தில் தேவர்கள் இன்று ஆட்சி செலுத்த காரணம் அது குரு பிரகஸ்பதியின் அறிவாற்றலும் யுத்த தந்திரமும் அளித்த வரப்பிரசாதங்களே. ஆகையால் இயன்ற வரையில் தாம் அவரிடம் மன்னிப்பு வேண்டி அவரை அழைத்து வருதலே சிறந்தது. இல்லாது போனால் ஸ்வர்க்கத்தை பாதுகாப்பது தம்மால் சாத்தியமாகாது. இந்த தேவேந்திரன் ஸ்வர்காதிபதி என்பதை மறவாதே. தேவர்களுக்கெல்லாம் அரசன் நான். எனினும் உனக்கு எம்மிலும் அதிக நம்பிக்கை பிரகஸ்பதி மீதென்றால், பிரகஸ்பதி வெளியேறியதால் ஸ்வர்க்கம் தன்னிலை இழக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டால், அந்த மூர்க்கத்தனமான சிந்தனையோடு நீயும் வெளியேறலாம். பிரகஸ்பதியின் ஆதரவாளர்களுக்கு இந்த ஸ்வர்க்கத்தில் இடமில்லை. ஆசானுக்கு மதிப்பற்ற இடத்தில் கங்கையும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் கூட இடம்பெற மாட்டார்கள். நாங்கள் சத்தியலோகம் திரும்புகிறோம். நாங்கள் மூவருமே மட்டுமன்றி வெகு விரைவிலேயே ஏனைய தேவர்களும் ஸ்வர்கலோகத்தை பகிஷ்கரிப்பது உறுதி. அதன் பின் தாம் தமது இந்த ஸ்வர்கலோகத்தின் பிரஜைகளற்ற அரசனாவீர்கள். சிறந்ததொரு ஆசான் அமைய ஒரு பிறவி போதுமானதல்ல. அத்தகு குரு அனைவருக்கும் கிட்டுவதும் சாத்தியமல்ல. எனினும் தாம் சர்வவிதத்திலும் உயர்ந்தவரான தம் ஆசானை செல்ல அனுமதித்தீர்களா? இதில் தமக்கு வருத்தமில்லையா? மனம் வேதனை அடையவில்லையா?
எமது தலையீட்டினால் தாம் நிகழ்த்திய இப்பூஜையில் ஏற்பட்ட குறுக்கீடுகளுக்கு நான் தங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். எனினும் தம்மிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். இனி நானும் ஈசனை பூஜிக்க ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். இவர்கள் தான் இழைத்த தவறை உணர்ந்து விட்டார்கள். அத்துடன் மன்னிப்பது சிவபக்தர்களான நமது கொள்கை அல்லவா? வாருங்கள் தேவி. எவ்வகையில் இவரது பூஜையை தாம் மனமுவர்ந்து ஏற்றீர்களோ அவ்விதமே தாம் எனது பூஜையையும் ஏற்க வேண்டும் மகாதேவா. என்ன காரணத்தினால் தமது பரிசுத்தமற்ற மாமிசத்தை ஏற்ற ஈசன் எனது மலர்களை ஏற்கவில்லை? பூஜை நெறிகளால் அல்ல, பக்தி பரவசத்தோடு சரணடைவதால் வெற்றி பெறுகிறது. தம்மை போன்றே நானும் அநேக நெறிகளையும் சம்பிரதாயங்களையும் அனுஷ்டித்தவன். தேகத்தையே ஆகுதியாக்கி தவம் செய்தேன். பல காலங்கள் பசியையும் தாகத்தையும் மறந்திருந்த ஈசனது பக்தியில் திளைத்திருந்தேன். அதன் பின்னரே பக்தியின் அர்த்தத்தை உணர்ந்தேன். என்ன அர்த்தம்? சரீரத்தினின்று முக்தி பெறுவது, சர்வமும் சிவமயம் என்ற உணர்வு, சமத்துவத்தை உணரும் அனுபவம். மலர்களே பரிசுத்தமானவை என இறைவனுக்கு அர்ப்பணித்தீர்கள். அவைகளும் ஒரு தினம் கேட்பாரற்று கிடந்தால் அவற்றிலிருந்தும் துர்மணமே எழும். மலரும் மாமிசமாகும். ஸ்நானம் செய்வதால் தாங்கள் உங்கள் தேகத்தின் சுத்தத்தை உணர்வது சாத்தியம். எனினும் சரீரத்தில் நிரந்தரமாக உருவாகும் கழிவுகள் அசுத்தங்களே. புனிதம் புனிதமற்றவை என்ற பேதம் ஒரு மாயமே தேவி. இந்த சிருஷ்டியின் படைப்புகள் யாவும் ஈசனதே. சிவனுக்கு உரியவைகள் பரிசுத்தமானவையே, களங்கமற்றவை, தூய்மையானவை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று சத்தியத்தில் எனக்கு ஞான உபதேசம் கிட்டியது. இந்த சரீர விரூபங்களிலிருந்து நான் முக்தி அடைய வேண்டும். எனக்கு இவ்வித ஞானம் அளித்த ஆசானே, எமக்கு ஆசிகளும் வழங்க வேண்டுகிறேன். நான் கொண்ட லட்சியத்தில் வெற்றி அடைய வேண்டும்.
அருமை. உத்தம சிந்தனை பார்வதி. அனுபவத்தினின்று உயர்ந்த ஞானத்தை பெறுவதே உனது சுபாவம். அழகு தோற்றத்தில் அல்ல என்ற ஞானத்தை நீ பெற்றாய். பரிசுத்தம், தாழ்மை என்ற வேதங்களையும் மனதளவில் கடந்தாய். உன் பாதங்கள் தீர்க்கமாக இலக்கை நோக்கி நகர்கின்றன. இந்த ஆபரணங்களை சேகரித்து வையுங்கள் ரிஷி ததீசி. பார்வதியின் தவம் முழுமை பெற்ற பிறகு அவளிடமே ஒப்படைக்கலாம்.